அருள் தந்தை காட்டிய அருட்பாதையிலே அனுதினமும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் இனிய அன்பர்களே, கல்வி என்பது ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய தூண்டுவது. அதற்குரிய திறமையை வளர்த்துக் கொள்வது, முன்னால் வாழ்ந்தவருடைய அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்வது, இதைத்தான் நாம் கல்வி என்கிறோம். ஏனென்றால் செயல்களுக்குத்தான் விளைவு. நல்ல விளைவு வேண்டும் என்றால் நல்ல செயல்கள் பிறக்க வேண்டும். அன்பர்களே, நாம் தவம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைநிலையோடு ஒன்றி இறைமையின் குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, அதற்கு ஒப்ப செயல்படுபவர்களாக நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மழை நீர் தூயது என்றாலும் அது வீழ்கின்ற இடத்திலே உள்ள களங்கங்களை ஏற்றுக்கொண்டு பாய்ந்தோடும் பாதையிலே உள்ள களங்கங்களையும் தாங்கிக் கொண்டு வருகிற போது கொஞ்சம் அது மாசடைந்து விட்டது. கடலே கலந்து மீண்டும் மேகமாகி மழையாகிற போது தூய்மை அடைந்து விடுகிறது. அதுபோல நமது மூலம் தெய்வீகம் இறைநிலை என்றாலும் பரிணாம வளர்ச்சியில ஓரிரு முதற்கொண்டு 5 அறிவு வரையிலும் எல்லையற்ற நாம் ஒரு உடல் என்ற எல்லைக்குள்ளே வாழ்ந்து பழகுகிற போது நம்மளே சில களங்கங்கள் சேர்ந்து விட்டன. அதைத்தான் ஆணவம், கண்மம், மாயை என்பார்கள். ஆனால் நாம் இப்போது இறைநிலையோடு ஒன்றி இருந்து நம்மை இறைநிலைக்கு ஒப்புவித்து இறைநிலையினுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக திகழ வேண்டும். இறைநிலையினுடைய பேராற்றல் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். பேரமைதி நம்மிடம் குலையாத வகையிலே, ஒரு நொடி கூட குலையாத வகையிலே நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை, எல்லா உயிர்களோடும் ஜடப்பொருள்களோடும் கலந்திருக்கும் தன்மை, அதுவும் சர்வசதா காலமும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த மன விரிவு சிறிது கூட சுருங்கி போகாத வகையில
எங்கும் நிறைந்த தன்மையிலே நமது வாழ்க்கை நடக்க வேண்டும். சுருக்கமாக, தெய்வீகம் இந்த உருவமாக இருக்கிறது. இந்த உருவத்திலிருந்து தெய்வீகத்தின் பண்புகள் வெளிப்பட வேண்டும். அப்படியாக நம்மை இறைநிலைக்கு ஒப்புவித்து விட வேண்டும். அப்படியான ஒரு வாழ்வுதான் நிறைவான வாழ்வு, முழுமையான வாழ்வு. நமக்கும் நம்மை சூழ்ந்து வாழும் எல்லோருக்கும் ஏற்றமே தருகின்ற வாழ்வு. அத்தகைய திருவுருவங்களாக திகழ்வது இதற்கான முயற்சியில்தான் நாம் இருந்து வருகிறோம். இயன்ற வரையிலும் இந்த குணங்களை வெளிப்படுத்தி செயல்படுத்தி பழகுகிற போது அது மேலும் மேலும் வலிமை அடையும். தெய்வீக ஆற்றல் பிரவாகமாக நம்மிடத்திலிருந்து வெளிப்படும், செல்களாக மலரும், அன்பாக கருணையாக இந்த பிரபஞ்சத்தையே நிறைக்கும். அத்தகைய எடுத்துக்காட்டான மனிதராக, எடுத்துக்காட்டான வாழ்வாக நமது வாழ்வை நாம் மேலும் மேலும் செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த வெற்றிக்காகத்தான், இந்த மேன்மைக்காகத்தான் இந்த சாதனைகளை, பயிற்சி முறைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புகளை, ஒவ்வொரு நாளும் நாம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம், நம்முடைய கவனத்திற்கு வருகிற போதெல்லாம் தெய்வீக குணங்களைத்தான் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? அதன்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கொஞ்சம் அமைதியடைந்து திரும்ப திரும்ப கவனித்து பழகிற போது மிக எளிமையாக 24 மணி நேரமும் உறக்கத்திலே கூட தெய்வீக குழந்தைகளாக நாம் திகழ்வோம். மிக எளிமையானது நம்மை தெய்வீகத்திற்கு ஒப்புவித்து விடுவது. அடுத்ததாக, தெய்வீகத்தின் தன்மைக்கு ஏற்ப நாம் இயங்குவது. தெய்வீகம் நம்மை ஒரு கருவியாக கொண்டு செயல்படும். அப்படியான ஒரு சிறந்த கருவியாக தெய்வீகத்தின் கரங்களாக நாம் திகழ்வது. இத்தகைய வாழ்வுதான் சக உலகிலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக, எல்லோருக்கும் பயன் தரும் வாழ்வாக அமையும். இத்தகைய வாழ்வுதான் ஞான வாழ்வு. இத்தகைய வாழ்வுதான் ஆன்மீக வாழ்வு. இந்த வாழ்வை யார் போற்றுகிறார்கள், தோற்றுகிறார்கள், அது பற்றி
நாம் கவனிக்க தேவையில்லை. இன்னும் முழுமையாக, இன்னும் செம்மையாக, இன்னும் சரியாக இந்த வாழ்வை எவ்வாறு முழுமைப்படுத்துவது என்கிற கோணத்தில் நாம் மேம்பட்டுக் கொண்டே இருப்போம். இறைநிலை எல்லையற்றது என்பது போல இந்த மேம்பாடு இன்னும் இன்னும் சிறப்பாக என்கிற அந்த முனைப்பு அதுவும் எல்லையற்றதுதான். ஒவ்வொரு நாளும் இன்னும் முனைப்போடு நாம் செயல்படுகிற போது புதுமை அடைகிறோம். தெய்வீகம் ஒவ்வொரு நாளும் புதுமையானது. அங்கு பழமை என்பதே இல்லை. நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக வாழ்விலே புதுமை அடைந்து கொண்டே இருக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டு வருகிறோம். அதை மேலும் மேலும் செம்மைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்கிற மன உறுதியோடு இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே. மீண்டும் இரவு 9:30 மணிக்கு கூட்டுத்தவத்திலே இணைந்து பயன்பெறுவோம்.